Velamal Bodhi campus in 40 days NEET crash course. Call 7092501111. தாவேக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் உயிரிழந்த வடமாநில தொழிலாளர் சூரஜ் குடும்பத்திற்கு உரிய நிதியுதவி அறிவிக்கவில்லை என்று கூறி உறவினர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் சிலம்பரசன். வணக்கம். மேலும் வணக்கம். நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற வட மாநில தொழிலாளி சூரஜ் என்பவர் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் அவருக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தற்போது அவருடைய உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்றைய தினம் அவர் உயிரிழந்ததை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் இதுவரை நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கவில்லை என குற்றச்சாட்டு தெரிவிக்கும் அவர்கள், மேலும் அவர்களுக்கு 2 குழந்தைகள், ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய மனைவிக்கு தமிழ் தெரியாது என்ற காரணத்தாலும் அவருடைய வாழ்வாதாரத்துக்கு மிகுந்த சிரமத்திற்கு இருப்பதாகவும் அதற்கு உரிய நிவாரணம் குறித்து தொடர்பாக ஒரு உறுதி அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்தி காலையிலிருந்து அவர்கள் தொடர்ந்து அந்த உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சூரஜ் குடும்பத்தினர் மற்றும் அவருடைய உறவினர்கள் தற்போது முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அவர்களே, அதாவது சூரஜின் உடலை மகாராஷ்டிராவுக்கு கொண்டு செல்ல உதவ வேண்டும், அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தினரும் இவருக்கு உதவ வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசும் தமிழக முதல்வரும் அவர்களுக்கு உரிய நிவாரணமும் உரிய உதவியும் செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்திதான் தற்போது சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சூரஜின் உறவினர்கள் தற்போது முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவரிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டக்கூடிய காட்சியில் தான் நாம் பார்க்கிறோம். குறிப்பாக அவர்கள் இந்த மாவட்ட ஆட்சியரை சந்தித்து ஒரு மனு அளிக்க காவல்துறையினர் ஒரு அறிவுறுத்தியுள்ளனர். குறிப்பாக என்ன உங்களுக்கு உதவி தேவைப்படுகிறதோ அந்த உதவி தொடர்பாக ஒரு கடிதத்தை எழுப்பி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இல்ல மாவட்ட ஆட்சியர் உதவியாளரை சந்தித்து தற்போது மனு கொடுப்பதற்கு தாங்கள் ஏற்பாடு செய்வதாகவும் அதற்கு நாங்கள் உதவி செய்வதாகவும் தற்போது காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தொடர்பாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனுவும் அளிக்க உள்ளனர். இந்த நிலையில்தான் அவர்கள் இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்ட உறவினர்கள் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். Velamal Bodhi campus in 40 days NEET crash course. Call 7092501111.